இன்னைக்கு பிரேஸ்லெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். பட்டர் வேணும். நெக்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணியிருக்க டிசைனுக்கு ஏற்ற மாதிரி 2 பீட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எலாஸ்டிக் ரோப் வேணும். ஃபர்ஸ்ட் எலாஸ்டிக் ரோப்போட எண் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற டிசைனை வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் 3 ஸ்டார்ஸ் வித் 1 பீட் இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். எதுவும் நீடில் எல்லாம் போட வேண்டியதில்லை. இந்த எலாஸ்டிக் ஸ்டிஃபா தான் இருக்கும். ஸோ ஈஸியா இருக்கும் பொறுக்கும்போது. கரெக்டா அந்த 3 பீட்ஸ் அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் 1 ஒயிட் பீட் போட்டுக்கோங்க. ஹேண்டோட சைஸ் பார்த்து நம்ம இந்த பீட்ஸை வந்து கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதுதான். இது கொஞ்சம் டைட்டா இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இந்த எலாஸ்டிக் வந்து ஸ்ட்ரெச்சபிள் தான். நம்ம ஹேண்டோட சைஸ் பார்த்துட்டு இன்னும் வேணும்னா நம்ம எக்ஸஸா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா இருக்கிறதையே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஃபைனலா முடிஞ்சக்கப்புறம் கட்டர் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு எண்டையும் எடுத்துட்டு ஒரு தடவை செட் பண்ணி பார்த்துக்கோங்க. தகுந்தாப்புல இருக்காங்க. வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க பீட்ஸ். ஃபைனலா நார்மலா முடிச்சு போடுற மாதிரி போட்டு செட் பண்ணிக்கோங்க. இந்த முடிச்சு போட்டதுக்கப்புறம் ஹீட் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா எங்கேயும் மாட்டாம இருக்கும். இது நெக்ஸ்ட் டிசைன். இது எப்படின்னா 1 ஸ்டார் பீட் வித் 3 ஒயிட் கலர் பீட் போட்டிருக்கேன். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி மாடல் வந்து பேர்ல் ஜுவல்லரியோட நம்ம மேட்ச் பண்ணும்போது ரொம்ப எலகண்டா தெரியும். தேங்க்யூ.